தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே இந்த இணையதளத்தின் வழியாக கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்க எல்லாரையும் இந்த நாளிலே நான் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். கடந்த வாரத்திலே போன டியூஸ்டே நான் என்னை பேசும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் என்னால் ஜாயின் பண்ண முடியல. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் அப்பாலஜிஸ். And I thanked the Chicago Prayer Group for giving me one more chance to speak amongst the word of God. And I also thank Shashi Sir and Priya Ma'am for this opportunity. இந்த நாளிலே நாம் சங்கீதம் 23 மையமாக வைத்து சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணமாக இருப்பவரே, உங்களுடைய பரிசுத்தமான நாமத்திற்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். தகப்பனே, அந்த அதிகாலை வேளையிலும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோட பேச வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலே எங்களுடைய பேசும் தகப்பனே, விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான சில பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள திருப்பித்தாரும். தகப்பனே, என்னுடைய வார்த்தைகளை மட்டுமே அடியன் பேசுவதற்கு திருப்பேசுவதிலும் பிரயோஜனமான வார்த்தைகள் மட்டும் வெளிப்பட திருப்பித்தாரும். என்ற இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 23வது சங்கீதம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே சிறு வயது தொடங்கி சண்டே ஸ்கூல் தொடங்கி மனப்பாடம் செய்யப்படுகிற அல்லது பல முறை வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதமாக அல்லது வேத பகுதியாக சங்கீதம் 23 இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் பல நேரங்களிலே இந்த சங்கீதத்தை படிப்பார்கள். அதை குறித்தான அறிவு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆக இது எல்லோராலும் பரவலாக அறியப்பட்ட ஒரு சங்கீதமாக வேத பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சங்கீதத்திற்கு ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, எல்லா நேரங்களுக்குமான சங்கீதமாக நாம் இதை வாசிக்க முடியும். சந்தோஷமான நேரங்களிலும் நாம் இதை வாசிக்கலாம், கடினமான நேரங்களிலும் நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்க முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த 9/11, அதாவது அமெரிக்கா ஐக்கிய தேசத்திலே அந்த ட்வின் டவர்ஸ் இடிக்கப்பட்ட பொழுது, அந்த நேரத்திலே அப்பொழுது அதிபராக இருந்த புஷ் ஜனங்களை செய்தியாளர்கள் மூலமாக சந்தித்து பேசின பொழுது, அப்பொழுது எல்லாருக்காகவும் அவர் இந்த சங்கீதத்தை வாசித்தார். ஒரு ஆறுதலுக்காக, தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நாம் கவலைப்பட தேவையில்லை என்ற உணர்வை ஜனங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக இந்த சங்கீதம் வாசிக்கப்பட்டது. அதே போல சந்தோஷமாக இருக்கிற நேரங்களிலும் இந்த சங்கீதம் பலராலே வாசிக்கப்படுகிறது. ஆக இது எல்லாராலும் பரவலாக அறியப்பட்டிருக்கிற ஒரு வேத பகுதி. அது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. 6 வசனங்களை அடங்கிய இந்த வேத பகுதியை நாம் ஒவ்வொரு வசனமாக சற்று ஆழமாக தியானித்து அதில் இருக்கிற அர்த்தங்களையும் அதன் மூலமாக நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான சில பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக இந்த வசனத்தினுடைய முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற வசனம். இந்த இடத்திலே தாவீது ஒரு காரியத்தை தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இந்த சங்கீதம் தாவீதினுடைய வாழ்க்கையின் கடைசியிலே எழுதப்பட்ட சங்கீதம் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவர் தன்னுடைய வீட்டிலே இளைய மகனாக பிறக்கிறார். தேவனுக்கு பயப்பட்டதினாலே கோலியாத்தை வீழ்த்துகிறார். பின்பு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஏற்படுத்துகிறார்.
என்று அவருடைய வாழ்க்கையை நாம் கவனிக்கும் பொழுது ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் அவரோடு கூட இருந்தார். இந்த அவருடைய வாழ்க்கையின் முடிவை அவர் நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த சங்கீதத்தை தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து எழுதுகிறார் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு தேவ மனிதனுடைய அனுபவத்தினாலே எழுதப்பட்ட அல்லது அனுபவத்தின் நிமித்தம் ஆஹ் பிறந்த எண்ணங்களாக இந்த வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்ம கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் வேதாகம பக்கங்களிலே பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்குமான உறவு என்று வரும் பொழுது பல விதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கும். தகப்பன் பிள்ளைகள், ராஜா ஜனங்கள், மணவாளன் மணவாட்டி என்று பல உருவகங்களிலே தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்குமான உறவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற ஒரு மொழி நடை என்னவென்று பார்க்கும் பொழுது மந்தை மெய்ப்பன் என்ற இந்த உருவக நடை. ஆக வேதாகமத்திலே தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மொழி நடையிலே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மெய்ப்பன் மந்தை என்கிற இந்த உருவகம். அப்போ வேதாகமத்தில ஒரு விஷயம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல நாம பார்க்கும் பொழுது கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்றாருங்க? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்றதுக்கும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அது தேவனை பற்றி நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் அல்லது தெரிந்தவர்களாக இருக்கிறோம். அவரை பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது அது வெறும் அறிவோடு மட்டுமல்ல, அதனுடைய வாழ்க்கையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறேன், அந்த உறவிலே நான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக என் மெய்ப்பராக இருக்கிறார் என்பது இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தாவீது எடுத்த உடனே ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றாரு. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பராக இருக்கிறார். அவர் மெய்ப்பராக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவரை என்னுடைய வாழ்க்கையிலே மெய்ப்பராக இருப்பதற்கு நான் அனுமதித்திருக்கிறேன் என்று அவர் பதிவிடுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மந்தை மெய்ப்பன் இந்த உறவை நம்ம பார்க்கும் பொழுது மெய்ப்பன் இல்லாமல் மந்தை இருக்க முடியாது. மெய்ப்பன் என்பவர் ஆடுகளை பராமரிக்கிற வேலையை செய்கிறவர், ஆடுகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறவர், ஆடுகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு நபராக அவர் இருக்கிறார். அப்போ என் மெய்ப்பர் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது அங்கே ஒரு கீழ்ப்படிதலும் தேவனுக்கு கீழே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்பதையும் அது பொருள்பட வைக்கிறது. அப்போ தேவன் மெய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்வதை விட கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் உண்மையாகவே தேவனை தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்காக அங்கே அழைக்கிறார், அல்லது தேவனுடைய அழைப்புக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாவற்றுக்கும் தேவனை மையமாக வைக்கிறார், அல்லது தேவனாலே வழிநடத்தப்படுவதை விரும்புகிறார் என்று அந்த ஒரு வார்த்தையில ஒரு பதிவு பண்ணிடுறார். அங்கே ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்பது பல நேரங்களிலே நம்மாலே மறக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது உலகத்தினுடைய வேகத்துக்கு நம்ம ஓடும் பொழுது வி நோ தட் அந்த நாலேஜ் நமக்கு இருக்கு, கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் என்ற நாலேஜ் நமக்கு இருக்கு. ஆனால் என் மெய்ப்பர் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறது, அந்த சப்மிஷன் பல நேரங்களிலே நம்மால் மறக்கப்படுகிறது. ஆனா தாவீதுங்க தெளிவா சொல்றாரு, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். வாசிக்கும் பொழுதே கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார் என்று வாசிப்பதை விட கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொல்லும் பொழுதுதான் அது முழுமையான அர்த்தத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த என் மெய்ப்பர், அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது
இத குறிச்சு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு 2 உதாரணங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன உதாரணம்னு கேட்டீங்கன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் அந்த ராஜாவாலே அக்கினி ஜுவாலையிலே போடப்பட்டார்கள். போடுவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று. ஆனால் அங்க ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன்." அப்போ இந்த எங்கள் தேவன், என் தேவன், என் மேய்ப்பர் அப்படின்ற அந்த பெர்சனல் ரிலேஷன்ஷிப் என்பது வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நமக்கு இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. வெறுமனே எனக்கு நல்லது நடக்கும் பொழுது மட்டும், இல்ல எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் போது மட்டும், அல்லது நான் விரும்புகிறது எனக்கு கிடைக்கும் பொழுது, விரும்புகிறது நடக்கும் பொழுது மட்டும் நான் தேவனை என்னுடைய தேவன், என்னுடைய மெய்ப்பன்னு சொல்லிட்டு, கடினமான நேரங்களில் நான் அவரை சாராமல், அவர் மீது நம்பிக்கையா இராமல், என் மீதும், என்னுடைய முயற்சியின் மீதும், என்னுடைய ஞானத்தின் மீதும் நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது, அந்த இடத்துல உண்மையாகவே நம்ம தேவன் என்ன செய்யல? என்னுடைய மெய்ப்பராக நாம் வைக்கவில்லை என்று அர்த்தம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில பார்க்கும்பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்கிறார்கள். அதேபோல இன்னொரு உதாரணம் இயேசு கிறிஸ்து. மிகப்பெரிய உதாரணம். சிலுவையில தொங்கும் பொழுது என்ன சொல்றாருங்க? "என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்?" தேவனே, தேவனேன்னு அவர் கூப்பிடல. "என் தேவனே, என் தேவனே." அப்போ அந்த பெர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அது எல்லா சூழலிலும் இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நல்ல நேரத்துக்காக மட்டும் நம்ம தேவன என்னுடைய தேவன்னு சொந்தம் கொண்டாடிட்டு, வாழ்க்கை கடினமாகும் பொழுது, காலங்கள் கடினமாகும் பொழுது, நாம் தேவனை சாராமல் அல்லது தேவனை நாம் நமக்கு மந்தையாக இருக்க விரும்பாமல் இருப்போம் என்று சொன்னால், உண்மையாகவே நாம் அவரை மெய்ப்பராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தான் அர்த்தம். அப்போ வாழ்க்கையின் எல்லா சூழலிலும் நாம் தேவனை நமக்கு மெய்ப்பராக வைத்திருக்க வேண்டும். 2வது நம்ம பார்க்கும் பொழுது, அந்த 1ஆம் வசனத்துடைய 2வது பகுதியில, "நான் தாழ்ச்சி அடையேன்" அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆங்கிலத்துல சில டிரான்ஸ்லேஷன்ல அழகா சொல்லியிருக்காங்க. "ஐ லேக் நத்திங்." எனக்கு எந்த குறையுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். எனக்கு எந்த குறையுமே இல்ல. இது பேசும் பொழுதும், இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதும் ஒரு ஒரு நமக்கு ஒரு உணர்வு குடுக்கலாம். அல்லது ஒரு உற்சாகத்த குடுக்கலாம். எந்த குறையுமே இருக்காது. எந்த குறையுமே இல்ல அப்டின்னா. ஆனா உண்மையாகவே நாம் தாவீதினுடைய வாழ்க்கையை நாம் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்டின்னா, வேதாகமத்தின் பக்கங்கள் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, தன்னுடைய சிறு வயதிலிருந்தே கடினமான நாட்களை எதிர்கொண்ட ஒரு நபராக தாவீது இருந்தார். உதாரணமா, அவரு வீட்டிலேயே சின்ன பையன். கடினமான வேலைகள் அவனிடத்திலே வாங்கப்பட்டது. மந்தை மேய்க்கிற வேலை. அந்த மந்தை மேய்க்கும் பொழுது பல இடங்களிலே அவருக்கு சிரமங்கள் வருகிறது. கரடியை மேற்கொள்றாரு, சிங்கத்தை மேற்கொள்றாரு, மிருகங்களை மேற்கொள்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்ற பெயரை வாங்குகிறார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு நபர் வழக்கமாவே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? அப்ப அவருக்கு எல்லாமே நல்லதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சவுலாலே கிட்டத்தட்ட ஒரு 14 முறை கொலை முயற்சி. ஒவ்வொரு தடவையும் ஓடுறாரு. எங்க ஓடுறன்னு தெரியாமயே ஓடுறாரு. மலைகளுக்கு ஓடுறாரு, குகைகளுக்கு ஓடுறாரு, பசியில இருக்கிறாரு, பைத்தியம் மாரி நடிக்கிறாரு. ஆக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சிரமமான, கடினமான பல நேரங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்தார். ஆனா அத திரும்பி பார்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாருங்க? நான் தாழ்ச்சியே அடையலன்னு சொல்றாரு. எந்த குறையுமே எனக்கு தேவன் வைக்கலன்னு சொல்றாரு. அது எப்படி? வாழ்க்கையில பல முறை குறைகளோடு வாழ்ந்தவர். வாழ்க்கையிலே பலமுறை உயிருக்காக போராடி ஓடினவர். கொலைக்கு பயந்து ஓடினவர். சொல்ற வார்த்தை என்னங்க? எனக்கு எந்த குறையுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? அது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியோட நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று அவர் சொல்லும் பொழுது, அது தேவன் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடாக அது இருக்கிறது. என்னுடைய மெய்ப்பராக நான் தேவனை வச்சிருக்கேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில தேவன் மெய்ப்பராக இருந்தார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவருடைய சித்தத்தின் பிரகாரம்,
அவருக்கு தெரிந்துதான் நடக்குது. ஒருவேளை எனக்கு அது கடினமாக தெரிந்தாலும் அது தேவனுடைய பார்வையிலே நல்லது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த முதிர்ச்சி இருந்ததுனாலதான் குறைகளோடு வாழ்ந்தாலும் சொல்லும் பொழுது ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வந்து மிகவும் அவசியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் நிலைமையிலும் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ பவுலுடைய நிருபங்கள் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் படாத கஷ்டமே கிடையாது. நிர்வாணம், பசி, பட்டினி, கப்பர் சேதம், அடி, கல்லெறி உண்டார்கள், கல்லால் அடிச்சாங்க, சிறைச்சாலை, சென்ற இடத்துல எல்லாம் துரத்தப்பட்டார். இப்படி பல கடினமான நேரங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்டாலும் அவர் சொல்ற வார்த்தை, என் நிலைமையிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ இந்த மாதிரி தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து அவர்கள் பயன்படுத்துகிற இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து நான் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. உண்மையாகவே நான் தேவனை என்னுடைய மெய்ப்பராக நான் வைத்திருந்தேன் என்று சொன்னால் நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நடக்கிறது அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. ஒரு கடினமான நேரம் எனக்கு வரும் பொழுது அதை அவர் அறிந்திருக்கிறார். ஒருவேளை அது கடினமாக நேரமாக இருந்தாலும் அந்த இடத்துல யார் என்னோட இருக்கிறது? என்னுடைய தேவன், என்னுடைய மெய்ப்பர் என்னோட கூட இருக்கிறார். இப்ப தேவன் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய குறை அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக தெரியவே இல்லை. இது வந்து ஒரு முதிர்ச்சியான பார்வை. இந்த முதிர்ச்சியை நோக்கி நாம நிச்சயமாக போக வேண்டும். குறை இல்லாத வாழ்க்கை யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எல்லாருமே குறை இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த தேவ மனிதர்கள் இல்ல, ஐ லேக் நத்திங், எனக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்றாரு. எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப். இந்த என் மெய்ப்பர்னு சொல்றாரு இல்லைங்களா, அந்த வார்த்தையினுடைய டெப்த் தான் எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்றதனுடைய வெளிப்பாடு. அந்த டெப்த் இல்லாம இருக்கும் பொழுது நாம் குறைகளாலே, கவலைகளாலே வீழ்த்தப்பட்டு அதிலே நாம் என்ன செஞ்சு விடுகிறோம்? அமிழ்ந்து விடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் நம்முடைய மெய்ப்பராக வைத்திருக்கும் பொழுது நமக்கு எந்த குறையும் இருக்காது. அல்லது எந்த குறை இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த 2ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆடுக்கு என்ன தேவை? சாப்பிடுறதுக்கு புல்லு, குடிக்கிறதுக்கு தண்ணீர், தங்குறதுக்கு இடம். இந்த 3 தான் தேவை. இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த முதிர்ச்சி அவங்க பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எது தேவை என்பதை அறிந்திருந்தார்கள். ஆங்கிலத்துல 2 வார்த்தை இருக்கு, வாண்ட், நீட் அப்படின்னு. எனக்கு எது வேணும் அப்படின்றது வேற, எனக்கு எது தேவை அப்படின்றது வேற. வேணும்னா நான் என்ன வேணாலும் கேட்கலாம், நான் எதை வேணாலும் விரும்பலாம், இந்த உலகத்தையே நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விரும்பலாம், அது என்னுடைய விருப்பம். ஆனால் என்னுடைய தேவை என்ன? நான் ஜீவனோடு எழுந்திருக்க வேண்டும், அந்தன்னைக்கு உண்டான எனக்கு ஆகாரம் வேணும், அந்தன்னைக்கு நான் போட்டுக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும், தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கணும். இதுதான் பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த இடத்துல சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றல, அவருடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த முதிர்ச்சி கிடைக்கிறதுக்கு, அதாவது எல்லா குறைகள் இருந்தாலும் தேவன் என்னோடு இருப்பதினாலே அது எனக்கு பெரிதாக தெரியவில்லை அப்படின்ற அந்த முதிர்ச்சி நமக்கு வேணும்னா, நாம தேவைகளை மட்டும் விரும்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசையெல்லாம் தேவன் பூர்த்தி செய்யணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு தோல்வியும் விரக்தியும் தான் மிஞ்சும். இந்த இடத்துல அவர் தெளிவா என்ன சொல்றாரு? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். புல்லுள்ள இடம், கிரீன் பாஸ்டர்ஸ், அமர்ந்த தண்ணீர். இப்ப இதே வந்து ஆடு வந்து ஒரு புரண்டு ஓடுற ஒரு ஆத்துக்கிட்ட போய் அந்த ஆடு நீங்க விட்டீங்கன்னா, அந்த தண்ணி போற சத்தம், தண்ணி போற வேகம், இத பார்த்து அந்த ஆடு என்ன செஞ்சிருங்க? மிரண்டுரும். தண்ணி குடிக்காது. அப்போ இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது? அமர்ந்த தண்ணீர், ஸ்டில் வாட்டர்ஸ். சோ என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேவன் என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறார். புல்லுள்ள இடம், பசிக்கு.
சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி, அதுக்கும் பெஸ்டான இடத்துக்கு கூட்டு போறாரு. 3வது அவனுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான ஒரு இடம் எனக்கு கொடுக்கிறார். இந்த 3மே அவர்கிட்ட இருக்கு. பிரியமானவர்களே, பல நேரங்களிலே உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சமாதானம் இல்லாமல் போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்முடைய தேவைகளை மட்டும் பார்க்காமல் விருப்பங்களை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம். அதனாலே நெருக்கப்படுகிறோம். அந்த கவலையினாலே நாம் மடிந்து போகிறோம். அதனாலே நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது. அதனாலே நாம் பின்வாங்குகிறோம். நீங்க தேவனுடைய வழிநடத்துதல ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைய நம்ம பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு என்ன தேவையோ அத குடுத்தார். பசிக்கு மன்னா. தண்ணி வேணுமா? கண்மலை அடிச்சு தண்ணி குடுக்குறாரு. அடுத்தது பாதுகாப்பு வேணுமா? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். ஆனா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லா நேரத்திலும் சிலர் என்ன செஞ்சுடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனத துக்கப்படுத்திடுறாங்க. இப்போ குறிப்பா நம்ம நேரம் இல்ல. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னாவையே சாப்பிட்டுட்டு போர் அடிக்குது. எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கிறாங்க. அதுல ஒரே ஒரு வசனத்த மட்டும் நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்துல ம் 4ஆம் வசனத்துல வசனம் எப்படியா சொல்லுது? பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அந்த இடத்துல அந்த இன்டென்ஸ் கிரேவிங் இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்கு. தமிழ்ல இச்சைன்னு இருக்கு. அப்போ தேவைக்கு மிஞ்சின தேவையானதை தேவன் கொடுக்கிறாரு. தேவைக்கு மிஞ்சினத நம்ம யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? இச்சிக்கிறோம். அப்படி அந்த இச்சை வரும் பொழுது அந்த இடத்துல நாம் தேவனை நம்முடைய மேய்ப்பராக வைப்பதற்கு மறந்து விடுகிறோம் என்று அர்த்தம். அவர் நமக்கு தேவையானதை கொடுக்கிறார். தேவையானதை சிறப்பாக கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வேண்டும். மத்திய 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன். காட்டு புஷ்பத்தை பாருங்க. அது கவலைப்படுதா? புறா வானத்துல பறக்கிற பறவைகளை பாருங்க. அது கஷ்டப்படுதா? இல்லையே. அதுக்கு இந்த கவலை கிடையாது. ஆனாலும் பரமபிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறார். அவர்களை அந்த பூக்களையும் காட்டு புஷ்பங்களையும் பறவைகளையும் பிழைப்பூட்டுகிறவர் உங்களை என்னையும் பிழைப்பூட்ட மாட்டாரா? அப்போ நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அப்போ தேவனை நான் என்னுடைய மெய்ப்பராக வைத்திருந்தேன் என்று சொன்னால் பெரிதாக நான் என்னுடைய ஆசைக்கு அடிப்பணிய கூடாது. தேவன் தேவையானதை நமக்கு கொடுப்பார். தேவையானதை அவர் பரிபூர்ணமாக கொடுப்பார். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் தாவீது என்ன சொல்றாருங்க, எனக்கு எந்த குறையுமே இல்லைன்னு சொல்றாரு. அடுத்தது 4ஆம் வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நம்ம இன்னொன்னு வாசிக்கணும், இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். இது நடத்திட்டு வர்றது யாருங்க? தேவன். நீதியின் பாதையில நடத்துறார். தேவன் தான் நம்மள நடத்துறாரு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்க? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்பனா என்ன அர்த்தம்? தேவனாலே வழிநடத்தப்படும் பொழுது சில நேரங்களிலே என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் நடையிலும் நடத்துகிறார். சில நேரம் என்ன செய்யறாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடத்துகிறார். அப்போ தேவனை நாம் நம்முடைய மேய்ப்பராக வைத்திருக்கும் பொழுது தேவன் நம்ம 2 விதமான பாதைகளிலும் நடத்துகிறார். புல்லுள்ள இடத்திலும் நடத்துறாரு. அதே சமயத்துல இருளின் பள்ளத்தாக்கிலும் நடத்துறாரு. இருளின் பள்ளத்தாக்குல என்ன நடத்திட்டாரு, அதனால அவர் தேவனே இல்லைன்னு அவர் சொல்லல. அங்க நடந்தாலும் அவர்தான் என் தேவன். இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் அவர்தான் என் தேவன். அங்கேயும் அவர்தான் எனக்கு மேய்ப்பர், இங்கேயும் எனக்கு அவர்தான் மேய்ப்பர். அப்போ தேவனாலே வழிநடத்தப்படும் பொழுது we have to be ready for any situation. சிச்சுவேஷன் நல்லா இல்ல, சூழ்நிலை நல்லா இல்லைன்றதுக்காக இல்ல இது தேவன் என்ன மறந்துட்டாரு, தேவன் என்ன வழிநடத்த மறந்துட்டாரு, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கல, இல்ல அவருக்கு என் மேல அன்பு இல்ல, அவருக்கு என் மேல அன்பு இருந்துச்சுன்னா அவர் எப்படி என்ன இந்த மாதிரி மரண இருளின் பாதையில நடத்துவாரு? நிச்சயமா இல்ல என்பது போல பிசாசானவன் பல நேரங்களில் நம்முடைய மனதிலே சந்தேகத்தை விதைக்கக்கூடியவனாக மாறி விடுகிறான். அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு பதில் தான் இந்த வசனம்.
நீதியின் பாதையில நடத்துறாரு. அந்த பாதையில எனக்கு புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீரும் இருக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கும் இருக்கிறது. அப்புறம் ஐ ஹேவ் டு பி ரெடி ஃபார் போத். தேவன் எங்க நடத்துறாரோ அங்க நான் நடக்கணும். அது எப்படிப்பட்ட பாதைன்றதை குறிச்சான கவலை எனக்கு தேவையில்லை. ஏன்னா இதை நடத்துறது யாரு? தேவன். என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறது யாரு? தேவன். இப்போ எனக்கு நிறைவானதையும் தருகிறார், எனக்கு கடினமானதையும் அவர் கொடுக்கிறார். எல்லாமே அவருடைய மகிமைக்காக தான். அதை நம்ம கீழே வாசிக்கலாம். அப்படி சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், பொதுவாகவே வந்து ஒரு மரண இருள் அப்படின்னு வரும் பொழுது இவரு ரெஃபர் பண்ற அந்த ஏரியா பாத்தீங்கன்னா இட்ஸ் வேலி. மலை தேசத்துல, இஸ்ரேல் தேசத்துல வந்து மலை தேசத்துல தான் அதிகமான புல் இருக்கும். அப்போ அந்த மரண இருள் வரும் பொழுது எல்லாத்துக்குமே ஒரு பயம். மிருகங்கள் வந்துடும், விஷப்பூச்சிகள் வந்துடும், கொள்ளையர்கள் வருவார்கள், யாராச்சும் அடிச்சு போட்டுருவாங்க அப்படின்றனால அந்த மரண இருளுல பொதுவாக எல்லாரும் என்ன செய்வாங்க? தெரிச்சு ஓடுவாங்க. அதை மரண இருள் வர மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த வார்த்தை பயன்பாட்டை பாருங்களேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அப்ப அவரால் எப்படி அந்த மரண இருளையும் பொறுமையா நடக்க முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கீழே வாசிக்கிறோம், பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்று சொன்னால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட சூழலுக்கும் பயப்பட தேவையில்லை. இது ஒரு முக்கியமான பாடம். ஏன்னா பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை கடினமாக மாறும் பொழுது நமக்கு ஒரு கசப்பு ஏற்படுகிறது. தேவனை பார்த்து கேள்வி கேட்கிற பிள்ளைகளாக நாம் மாறி விடுகிறோம். அல்லது விசுவாசத்திலே ஒரு தோல்வி ஏற்படுகிறது. அந்த இடத்த பிசாசு வந்து கரெக்டா பயன்படுத்தி நம்மை வழிவிலக செய்வதற்கு அது ஒரு பொட்டன்ஷியலான இடமாக இருக்கிறது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு, எவ்வளவு பெரிய இருட்டா இருந்தாலும், அந்த இருட்டுல எனக்கு உயிருக்கே உத்தரவாதம் இல்லாம இருந்தாலும் அங்க நான் என்ன செய்ய மாட்டேன்? ஓட மாட்டேன். நான் நடக்கிறேன். Even though I walk through the valley of shadow of death. மிகவும் அழகான வார்த்தை பயன்பாடு, அர்த்தம் புகுந்த வார்த்தை பயன்பாடு. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ரெண்டு விஷயம், ரெண்டு வார்த்தை சொல்றாரு. உமது கோல், உமது தடி. ரெண்டுமே வந்து வித்தியாசமான வேலையை செய்யக்கூடிய. தடி அப்படின்றது வந்து என்னை நோக்கி வர ஆபத்தை தடுக்கிறதுக்கு அந்த தடி பயன்படுத்தப்படுகிறது. கோல்ன்றது வந்து ஒரு நீளமான குச்சி, மேல வந்து ஒரு ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆபத்தான பாதையை நோக்கி அந்த ஆடு செல்லும் பொழுது மேய்ப்பன் என்ன செய்வாராம், அந்த கொக்கி மாதிரி இருக்க அந்த குச்சியை கழுத்தை பிடிச்சு, நீ அங்க போகாத, இந்த பக்கம் வான்னு சொல்லி அந்த கழுத்தை பிடிச்சி இப்படி இழுப்பாராம். சோ என்னுடைய வாழ்க்கையை நோக்கி வருகிற ஆபத்தை தடுப்பதற்கு அவரிடத்துல தடி இருக்குது. ஒருவேளை நான் ஆபத்தை நோக்கி போனேன் என்று சொன்னால் என்னை நல்வழிப்படுத்துவதற்கு அவரிடத்துல கோலும் இருக்கிறது. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அப்ப ஏன் நான் ஓடணும் அப்படின்ற கேள்வியை தான் இங்க மறைமுகமா தாவீது கேட்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்ப பிரியமானவர்களே, நாம் தேவனை நம்முடைய மெய்ப்பராக வைத்திருக்கும் பொழுது எவ்வளவு நன்மைகள், அழகான நன்மைகள் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த 4 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்தது 5, 6 வசனங்கள் நம்ம குயிக்கா பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து ஒரு பொயட்ரி லைன்ல எழுதுறாரு. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அங்க பார்த்தோம் ஸ்டில் வாட்டர்ஸ். இங்க பிளெஸிங்ஸ் பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? நிரம்பி வழிகிறது, கப் ரன்னத் ஓவர். அப்போ இந்த புரிதலோடு இருக்கிறவர்கள், இந்த விசுவாச முதிர்ச்சியோடு இருக்கிறவர்களுக்கு தோல்வியே இல்லைன்னு சொல்றாரு. சத்துருன்றது வந்து நம்மை தோற்கடிக்க நினைக்கிற எல்லாமே சத்துரு தான். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், சாத்தானாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் எது என்னை தோற்கடித்து விடும் என்று நான் நினைத்து பயப்படுகிறேனோ அதை பத்தி நான் என்ன செய்ய தேவையில்லையா? கவலையே பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் என் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப தேவனை நான் மெய்ப்பனாக வைத்திருக்கும் பொழுது, அவருடைய மந்தையாக இருப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதம் இன்மைக்கான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மறுமைக்கும் ஆனதுன்றத சொல்லிதான் அந்த வசனத்தை 6ஆம் வசனத்தை முடிக்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிரோடு இருக்கும் வரைக்கும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அடுத்தது, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு இட்டர்னல் காம்பனன்ட் ஆஃப் த பிளஸிங். அப்போ இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை முடிக்கும் பொழுது, God is good for this life,
God is good for the life that is after this life. அப்போ இந்த அதிகாரத்தை நம்ம முழுமையா பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகா அங்க படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். தேவனை நம்புவது என்பது ஏதோ நல்ல நேரங்களிலும் எனக்கு வாழ்க்கையில எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருக்கும் போது மட்டும் நம்புறது கிடையாது. கடினமான நேரங்களிலும் நான் என்ன செய்ய வேண்டும்? அவரை என்னுடைய மெய்ப்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பவுல் சீலாலாம் நம்ம பார்க்கும் பொழுது சிறைச்சாலையில போடுறாங்க. ஆனா அவங்க அங்க என்ன செய்யறாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி முடிந்தது? ஏனென்று சொன்னால் சிறைச்சாலையை காட்டிலும் அவர்களுடைய தேவன் பெரியவர். யார் அவங்களை சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்களோ அந்த மனிதனை காட்டிலும் நான் நம்புற தேவன் பெரியவர் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. இது வேதாந்தத்தினுடைய பக்கங்கள்ல பல நபர்கள் கிட்ட இருந்தது. அப்போ குறையில்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லது குறைகள் இருந்தாலும் அதை பற்றி அதனாலே பாதிக்கப்படாமல் எவ்வளவு குறைவா இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க அவர்கள் கற்றுக்கொண்டால், அப்பனா அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியை நம்ம அட்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளான எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும். அதுதான் இந்த சங்கீதம் 23 நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னொரு தடவை நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு வாசிக்காம, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்று ஒரு உரிமையோடு நாம் அதை சொல்லுவோம் என்று சொன்னால், அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது சொல்றது மட்டும் இல்ல, அதை நம்ம என்ன செய்யணுங்க? செய்தும் காட்ட வேண்டும், அனுமதிக்க வேண்டும். எல்லா சூழலிலும் தேவனை என்னுடைய மெய்ப்பராக நான் வைத்திருக்கிறேன். அவர் நடத்துற பாதையில நான் போவேன். அது எந்த பாதையா இருந்தாலும் பரவாயில்ல. பாதையை பத்தி கவலைப்பட வேண்டியது நான் இல்லை. பாதையை பத்தி கவலைப்பட வேண்டியது என்னுடைய தேவன். அவரு பார்த்துக்குவாரு. அதை குறித்து நான் என்ன செய்ய தேவையில்லை? கவலைப்பட தேவையில்லை. ஆக எல்லா சூழலுக்குமான தேவனை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறோம். எவ்வளவு கிஃப்டட் பீப்புள், எவ்வளவு ஸ்லாக்கியம் படைத்தவர்கள் நாம். அந்த ஸ்லாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிப்போம். இப்படிப்பட்ட விசுவாச முதிர்ச்சியை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். தேவன் தாமே அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாக்டர் ஏபல். இந்த பாட்டை நம்ம பாடலாம். தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி கண்டஞ்சேனே, வானபரன் என்னோடிருப்பார், வளைத்தடியும் கோலுமே தேற்றும், தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி கண்டஞ்சேனே, பகைஞர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி, சுபதைலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார், தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி கண்டஞ்சேனே. Hallelujah, praise the Lord. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென். Evarecha Adonai vishmoreka, Yaer Adonai panavaleka vihuneka, Isa Adonai panavaleka veasemleka. Shalom. May the Lord bless you and protect you. May the Lord cause his face to shine upon you and be gracious to you. And may the Lord lift up his countenance towards you and grant you peace. Shalom, shalom. Over to Pastor Anish.